தோல்விக்கு காரணமே நான் தான். தோனி அப்பவே சொன்னாரு, நான் தான் கேட்கல. கேப்டன் ருத்ராஜ் வருத்தம். அதாவது சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளுக்கிடையான போட்டி முலான்பூரில் நடந்தது. கடைசி வரை பரபரப்பாக சென்ற இந்த போட்டியை சென்னை அணி 18 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றது. அந்த வகையில் தோல்விக்கு பிறகு சென்னை அணியின் கேப்டன் ருத்ராஜ் சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். அவர் பேசியதாவது, கடந்த 4 போட்டிகளிலுமே நாங்கள் டிராப் செய்த கேட்ச்கள் தான் வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசமாகவே இருந்தது. நாங்கள் எந்த பேட்டருக்கு கேட்சை விடுகிறோமோ அவர் கூடுதலாக 20-30 ரன்களை அடித்து விடுகிறார். அது தோல்விக்கு காரணமாகி விடுகிறது. ஃபீல்டிங்கை பதற்றத்தோடு செய்யாமல் அனுபவித்து மகிழ்ந்து செய்ய வேண்டும். குறிப்பாக லீக் ஆகும் ரன்களை தடுத்து ரன் அவுட்டுகளை உருவாக்குவதுதான் அணிக்கு உதவும். பிரியான்ஸ் பயமில்லாமல் ரிஸ்க் எடுத்து நன்றாக ஆடினார். அவர்கள் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்தாலும் மொமெண்டை விடாமல் அப்படியே எடுத்து சென்றனர். டெவான் கான்வேவும் ரச்சின் ரவீந்திராவும் வேகப்பந்து வீச்சாளர்களை சிறப்பாக ஆடக்கூடியவர்கள். அதேபோல் இன்று டாப் ஆர்டரில் சிறப்பாக ஆடினார்கள். டெவான் கான்வே பந்தை டைம் செய்து ஆடக்கூடியவர். அவர் டாப் ஆர்டருக்கு பொருந்துவார். சடேஜா அதற்கு நேர்மாறான ரோலை செய்யக்கூடியவர். அதனால்தான் டெவான் கான்வேயை ரிட்டையர் அவுட்டாக வைத்தோம். நன்றாக யோசித்து நேரம் எடுத்து சில ஓவர்கள் பார்த்த பிறகே அவர் சிரமப்பட்டதால் தான் அந்த முடிவுக்கு வந்தோம் என்றார். இதன் மூலம் பஞ்சாப் அணி 18 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் 13 பந்துகளில் சிஎஸ்கே வெற்றிக்கு 49 ரன்கள் தேவை என்ற நிலையில் டெவான் கான்வே ரிட்டையர் அவுட் முறையில் வெளியேறினார். இதனையடுத்துதான் சடேஜா களம் புகுந்தார். சடேஜாவால் 5 பந்துகளில் 9 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. அவரால் போட்டியை வெற்றி பெற வைக்க முடியவில்லை. இந்த நிலையில்தான் சிஎஸ்கேவின் இந்த முடிவு ரசிகர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. டெவான் கான்வேக்கு பதிலாக ஏன் சடேஜா உள்ளே வந்தார் என்ற கேள்விக்கு சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கேவாக் பதிலளித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ரிட்டையர்ட் அவுட் முறையில் டெவான் கான்வே வெளியேறி சடேஜா களத்திற்கு வந்தது குறித்து பேசிய ருத்ராஜ் கேவாக், டெவான் கான்வே சடேஜா இவர்கள் இருவருக்குமான ரோல்கள் வித்தியாசமானது. டெவான் கான்வே ஒரு பந்தை அடிக்க அதிக நேரம் எடுத்துக்கொள்வார். எனவே அவர் டாப் ஆர்டருக்கு கச்சிதமாக பொருந்துகிறார். டெவான் கான்வே களத்தில் சிரமப்பட்டு கொண்டிருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். சரியான நேரம் வரும்படி காத்திருந்தோம். பின்னர் அது அவசியம் என்று நினைத்த போதுதான் மாற்றினோம் என கூறினார் ருத்ராஜ் கேவாக். என்னதான் கேப்டன் ருத்ராஜ் கேவாக் விளக்கம் கொடுத்தாலும் சிஎஸ்கே அணி தோல்வி அடைந்ததாலும் மேலும் தோனியிடம் ஆலோசனை கேட்காமலே ருத்ராஜ் கேவாக் இந்த முடிவை எடுத்ததாகவும் ஒரு தகவல் பரவி வருகிறது. இதனால் தோல்விக்கு காரணம் நான் தான் என்று வருத்தத்தில் கூறி வருகிறார் கேப்டன் ருத்ராஜ். சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சிஎஸ்கே தோல்வி அடைவதற்கான காரணங்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.